Decimals. Decimal number reading and writing தான் இந்த வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். Place value chart வந்து அப்ளை பண்ணி தான் क्वेश्चंस வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். சோ இங்க நம்ம எடுத்துக்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 369.0471. So இந்த point to the right, point to the left பாத்துவோம். Point to the left நீங்க பாத்தீங்கன்னா it is called whole number part or integral part. Decimal point to the right நீங்க பாத்தீங்கன்னா this is called decimal part. So இங்க 369றது whole number part or integral part. Point to the right நீங்க பாத்தீங்கன்னா it is called decimal part. So இந்த decimal part பாத்தீங்கன்னா digit wise தான் நீங்க read பண்ணணும். இத வந்துட்டு 471 நீங்க read பண்ணக்கூடாது. So இந்த decimal part மட்டும் digit wise வந்து நீங்க read பண்ணணும். So point க்கு அப்புறம் 0471. So இந்த சென்டர்ல இருக்க point வந்து decimal point. So decimal number consists of two parts. One is integral part and other one is decimal part. So in the decimal part மட்டும் பாத்தீங்கன்னா digit wise தான் வந்து செப்பரேட்டா நீங்க read பண்ணணும். So இந்த decimal number ஓட reading and writing வந்து two methodsல வந்து நம்ம questions வந்து நம்ம solve பண்ண போறோம். So இதோட reading பாத்தீங்கன்னா ஒரு whole number இருந்ததுனா 369 இந்த மாதிரி இருந்ததுனா நீங்க எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இந்த 3 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. which means left to right வந்து நீங்க read பண்ணுவீங்க. Likewise ஒரு decimal number எப்படி ரீட் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா left to right தான் சேம் ப்ரொசீஜர் தான். left to right தான் வந்து நம்ம ரீட் பண்ண போறோம். So write each of the following decimals in words. So இந்த wordsலயே நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். அதே மாதிரி place value chartலயே நம்ம வந்துட்டு இந்த நம்பர்ஸ்லாம் வந்து digits each digitமே வந்து எப்படி place பண்ணனும்னு நம்ம அப்ளை பண்ண போறோம். Both reading and writing. So first places என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். So pointல இருந்து எடுத்துக்கோங்க. pointல இருந்து to the left எடுத்துக்கோங்க. அதே மாதிரி pointல இருந்து to the right. So pointல இருந்து to the left பாத்தீங்கன்னா very first place இந்த digit பாருங்க ones இருக்கும். அடுத்து tens, hundreds, thousands இருக்கும். pointல இருந்து to the right பார்க்கும்போது very first place நீங்க பாத்தீங்கன்னா tens place, then hundreds place, then thousands place, then 10,000s place. So decimal point to the left பாத்துக்கோங்க. அதே மாதிரி decimal point to the right. So decimal point to the left நம்ம பார்த்தோம் which is whole number part or integral part. Decimal point to the right பார்த்தீங்கன்னா decimal part. அதோட places பாருங்க tens, hundreds, thousands, then 10,000s. So இந்த place value chart யூஸ் பண்ணி தான் நம்ம questions வந்து நம்ம solve பண்ண போறோம். both reading and writing. So first question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க 0.5 கொடுத்திருக்காங்க. So point இருக்கு. So point நேரா point எழுதுவீங்க. So point க்கு அப்புறம் next digit என்ன இருக்கு? 5 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி point to the left என்ன இருக்குன்னு பாருங்க 0 கொடுத்திருக்காங்க. So இந்த 0.5 வந்து எப்படி ஃபில் பண்ண போறோம்னு பாருங்க. 0 then point 5. So இந்த 5 ன்றது decimal point to the rightல first place என்னது? tens place நேரா நம்ம ஃபில் பண்ணிருக்கோம். So reading and writing வந்து two methodsல question solve பண்ண போறோம் நம்ம சொல்லிருந்தோம். So இந்த 0.5 இத வந்து எப்படி ரீட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா first method பாத்தீங்கன்னா 0 இந்த பாயிண்ட் வந்து 0.5 னு வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். or else இது எப்படி ரீட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 5 இதோட place பாத்தீங்கன்னா tens. So இது எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா 5 tens னு வந்து எழுதலாம். So 5 tens னா 0.5. So next person பாத்தீங்கன்னா 2.08. So எத்தனை ones இருந்தது பாத்தீங்கன்னா 2 ones இருந்தது. So 2 ones நேரா 2 எழுதிருக்கோம். Then point tens place நேரா 0 கொடுத்திருந்தாங்க. Next hundreds place நேரா 8 எழுதணும். So இதை ரீட் பண்ணும்போது 2.08. So writing பாத்தீங்கன்னா 2.08 or இது எப்படி ரீட் பண்ணலாம்னா 2 and 8 hundreds னு ரீட் பண்ணலாம். So reading வந்து two methods சொன்னோம். ஒன்று வந்து இங்கே பாயிண்ட் வச்சு நம்ம ரீட் பண்ணுவோம். or else இந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன வேர்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா and வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இதை ரீட் பண்ணும்போது 2.08 or else எப்படி ரீட் பண்ணுவோம் 2 and 8 hundreds-னு ரீட் பண்ணுவோம். ஸோ டெசிமல் நம்பர் ரீடிங் அப்போ இதை நீங்கள் வந்து பாயிண்ட் வச்சு ரீட் பண்ணலாம். or else இந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக என்ன வேர்ட் ரீப்ளேஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா and வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. ஸோ 2 and 8 hundreds place நேரா தான் 8 இருந்தது. So 8 hundreds. So next number பார்த்தீங்கன்னா 30.1. So the 30 வந்து ஒரு whole number part. இந்த 1ன்றது பார்த்தீங்கன்னா decimal part.
ஸோ அந்த 30ல் வந்து பார்த்தீங்கன்னா 0 ones 3 10s இருக்குது. ஸோ இந்த 1ன்றது பார்த்தீங்கன்னா 10th பிளேஸ் நேராக ஃபில் பண்ணுவீங்க. ஸோ 30.1 வந்து 10th பிளேஸ் நேராக நம்ம சொல்லி எடுத்தோம். ஸோ நம்ம ரைட்டிங் எழுதியாச்சு. ரீடிங் எப்படி ரீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹோல் நம்பர் பார்ட் நீங்கள் எப்பயும் ரீட் பண்ணுற மாதிரி தான். ஸோ இது இப்போ 30 எப்படி ரீட் பண்ணுவீங்க, 13 ரீட் பண்ணுவீங்க. ஸோ 30 பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் ஈச் டிஜிட்மே பார்த்தீங்கன்னா டிஜிட் வைஸ் செப்பரேட்டாக ரீட் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 1ன்னு ரீட் பண்ணுவோம். ஆர்எல் செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்க்கு பதிலாக என்ன சொல்லிடுவோம், அண்ட் 1/10th, பிகாஸ் இந்த 1 வந்து 10th பிளேஸ் நேராக இருக்குது. ஸோ பாயிண்ட் வச்சு ரீட் பண்ணும்போது டிஜிட் வைஸ் ரீட் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ 30.1 ஆர் அண்ட் வச்சு ரீட் பண்ணும்போது 30 இந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக என்ன போடுவோம், அண்ட் போட்டு 1 அது என்ன பிளேஸில் இருக்குது, 10th பிளேஸில் இருக்குது. ஸோ 1/10th. நெக்ஸ்ட் கொஸ்டின் 306.07. ஸோ பாயிண்ட் டு த ரைட் டு த லெஃப்ட் பிடிச்சிங்கன்னா இது வந்து 1's பிளேஸ், இது 100's பிளேஸ், இது வந்து 1's பிளேஸ், then 10's place, then 100's place. So 6 ones, 0 10s, 3 100s இருக்கு. So பாயிண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா to the right நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th place நேரா 0 போடுவீங்க, 100th place நேரா 7 போடுவீங்க. ஸோ இங்கே 3 place பண்ணுவீங்க, 0 6.07. ஸோ டிஜிட் வைஸ் ரீட் பண்ணும்போது 306.07 ரீட் பண்ணுவீங்க. ஆர்எல்ஸ் அண்ட் வந்து யூஸ் பண்ணும்போது 306 and 700ஸ்னு எழுதணும். ஸோ 306.07 எழுதுவோம். ஆர்எல்ஸ் 306 பாயிண்ட்க்கு பதிலாக அண்ட் போட்டு 7 எந்த பேஜில் இருந்தது, 100th பேஜில் இருந்தது. ஸோ 700. ஸோ இங்கே நோட் பண்ண வேண்டியது, இந்த ஹோல் நம்பர் நம்ம என்ன ரீட் பண்ணுவோம்னா சம்டைம்ஸ் 306ன்னு வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கும் நிறைய பேருக்கு, 306. ஸோ இங்கேயும் ஒரு ஆண்ட் போட்டு இங்கேயும் வந்து ஆண்ட் போட்டிங்கன்னா டெசிமல் நம்பரில் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஆண்ட் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் தான் ஆண்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும், மற்ற எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஆண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். எழுதும் போது 306 தான் எழுதணும், 306 எழுதக்கூடாது. ஸோ இந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் இன் கேஸ் ஆஃப் டெசிமல் நம்பருக்கு இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் தான் வந்து and நீங்கள் மென்ஷன் பண்ணுவோம், வேறு எந்த இடத்துலையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணக்கூடாது. வேற இன் கேஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் நீங்கள் எழுதும் போது and யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 9.025. ஸோ பிளேஸ் வேல்யூ எழுதும் போது 9 ones 0.025. ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் இங்கே 0 10s 100s பார்த்தீங்கன்னா 200s இருக்குது, 5000s இருக்குது. ஸோ இதை ரீடிங் அண்ட் ரைட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து 9.025 சொல்லலாம். ஆர்எல்ஸ் 9 and இந்த 025 நீங்கள் எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா 25,000ன்னு ரீட் பண்ணணும். ஸோ ரைட்டிங்லேயே அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம், 9.025 ஆர்எல்ஸ் 9 and இந்த 25 எப்படி ரீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது வந்து 5 வந்து எந்த பிளேஸில் இருந்தது, 1000th பிளேஸில் இருந்துச்சு, அது இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். இந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக இங்கே and போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பர்சன்ஸ்லாம் பாருங்கள், 1.32, then 0.104, 0.004, 112.965, then 4.0053. இது எல்லாமே நம்ம வந்து பிளேஸ் வேல்யூ சார்ட்டில் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருந்ததுன்னா 1.32 இருந்தது. நெக்ஸ்ட் வந்து 0.104. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 112. ஸோ 100 பிளேஸில் 112 இருந்தது. தென் 0.965. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.004 இருந்தது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4.0053. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பாயிண்ட் வச்சு ரீட் பண்ணும்போது 1.32, தென் 0.104, தென் 112.965, 0.004. இதை வந்து ரீட் பண்ணும்போது 4.0053. இதே வந்துட்டு and வச்சு யூஸ் பண்ணும்போது 1 and 3200ஸ்ன்னு ரீட் பண்ணுவோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்குது, இதை விட்டுட்டு 104 எப்படி ரீட் பண்ணுவோம், 104,000ஸ்ன்னு நம்ம எழுதுவோம். இங்கே நீங்கள் பண்ணும்போது 112
112 and 965,000 ரீட் பண்ணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லாஸ்ட்டில் வந்து வெறும் 4 மட்டும் தான் இருக்குது. 4,000 ரீட் பண்ணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 and 53 10,000 எழுதுவோம். ஸோ இதை ரீட் பண்ணும்போது 1.32 or 1 இந்த பாயிண்ட் இருக்கிற இடத்துல and 32 இதில் இருக்குது 2 வந்து எந்த பொசிஷனில் இருக்கு பாருங்க ஹண்ட்ரட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 0.104 அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆர் and போட்டு எழுதும்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த நம்பர்ஸே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. பாயிண்ட்டுக்கு டு த லெஃப்ட் வந்து 0 தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து and போட தேவையில்லை. அதே மாதிரி இது எழுதும்போது 104ன்னு எழுதிருக்கூடாது. நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பாயிண்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது தான் and யூஸ் பண்ணணும் இன்கேஸ் ஆஃப் டெசிமல் நம்பர். பட் இங்கே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்பர்ஸ் ரீட் பண்ணுறதில்ல. இதுக்கு அடுத்து தான் வந்து நீங்கள் ஸ்டார்ட்டே பண்ண போகிறீங்க. ஸோ இது எழுதும்போது 104 எழுதிட்டு இந்த 4 என்ன பிளேஸில் இருக்குது thousands பிளேஸில் இருக்குது. ஸோ thousands இருக்கும். ஸோ ஐ ஹோப் நீங்கள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 100 and போட்டுறக்கூடாது. இங்கே and போட்டிங்கன்னா அங்கே பாயிண்ட் வந்து மீனிங் ஆகிடும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணுறோம். ஸோ அதனால இதை இக்னோர் பண்ணிவிட்டு 104 அதுக்கடுத்து நீங்கள் 4 எந்த பிளேஸில் இருக்குது thousands பிளேஸில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 112.965 ஆல்சோ 112.965,000 எழுதணும். அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். 112.965 ஆர் 112 இங்கேயும் நீங்கள் பாருங்கள் இந்த பாயிண்ட்டுக்கு தான் இங்கே ஒரே ஒரு and யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே போய் 112 இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி 965 இங்கேயும் வந்து and போட்டுறக்கூடாது. 965 5 எந்த பேஜில் வந்து thousands பேஜில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0.004. ஸோ இங்கே வந்து பாயிண்ட் டு த லெஃப்ட் எந்த டிஜிட்ஸுமே 1லேருந்து நமக்கு எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை. ஸோ டேரெக்டாக இங்கே டெசிமல் பார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 அதுக்கு மேலே என்ன இருக்குது thousands இருக்குது. ஸோ அதை வச்சு தான் ரீட் பண்ண போகிறீங்க 4000 ஆர் 0.004. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4.0053. ஸோ 4 and 53 எப்படி ரீட் பண்ணுவீங்க 53 10,000 அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். 4.0053 ஆர் 4 and 53 10,000. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த பிளேஸ் வேல்யூவில் வந்துட்டு எப்படி ஃபில் பண்ணணும் அண்ட் டெசிமல் நம்பர் வந்து ரீடிங் அண்ட் ரைட்டிங் இது ரெண்டுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.